அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைமன் செபாஸ்டியன், அதாங்க நம்ம சீமான் செபாஸ்டியன், சீமான் தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சைமன் செபாஸ்டியனுடைய உளறல்கள், பச்சோந்தித்தனம், மாற்றி பேசுறது, வாடகைக்கு விட்டு பொழைக்கிறது, இது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஐயா விஜயகாந்த் அவர்களை கடுமையாக விமர்சித்து ரொம்ப தரம் தாழ்த்தி விமர்சித்த ஒரு நபர் அப்படின்னா சைமன் செபாஸ்டியனை நான் சொல்லுவேன். ஆனால் ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சைமன் செபாஸ்டியன் பேசுகிற பேச்சு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. முன்னாடியெல்லாம் கால் கட்டவரல் மயிருக்கு வருவானாடா அப்படி இப்படின்லாம் ரொம்ப கேவலமாக பேசின நபர் இப்போது ஐயா விஜயகாந்தோடைய மறைவுக்கு பிறகு, அதுலேயும் இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடந்திருக்கு. அதில் நம்ம சைமன் செபாஸ்டியன் பேசுகிறதையும் அவர் முன்னாடி பேசுனதையும் பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். கேப்டன் என்று அழைக்கப்படுகிற ஒரு மதிப்புமிக்க மனிதராக உயர்ந்து பசியோடு இருக்கிற பாட்டாளி மக்கள் மீது அதிக பாசம் கொண்டிருந்தவர். என் போன்றவர்கள் அருகில் இருந்தே அதை நாங்கள் பார்த்தவர்கள். ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனதில்லை, கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்ததில்லை, கபடி டீமுக்கு கூட. இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீக்குளிச்சு சாக வேண்டியதா? தமிழனுடைய தன்மானத்திற்கு வந்த பெரும் சோதனையில இது ஒன்று. வெக்கமே இருக்காதா சைமன் செபாஸ்டியன்? வெக்கமே இல்லையா? ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறப்போ அவனை கேவலமாக விமர்சிச்சுட்டு இறந்ததுக்கு அப்புறமா அவர் பேரை சொல்லி கேவலமாக பொழைக்கிறது. மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்குவாங்க, இந்த ஆள் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பல பேர்களை சொல்லியிருக்காப்புல. அவங்க உயிரோடு இருக்கிறப்ப அவங்கள கேவலமாக பேசிக்கிட்டு எப்படிலாம் அருவருக்கு தக்க வகையில் பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசிட்டு இப்போது அவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பேரை யூஸ் பண்ணி பொழைக்கிறது. ஒன்று கேவலமாக விமர்சிக்கிறது, இல்லைன்னா அந்த நபர்களுக்கும் இவருக்கும் சம்மந்தமே இருக்காது. பிரபாகரனுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஈழத்தை தூக்கி அப்படியே கொடுத்துட்டாராம். சம்மந்தமே இல்லாத நபர்கள்லாம் இறந்து போனதுக்கு அப்புறமா அப்படியே உரிமை கொண்டாடுறது. ஏன் அண்ணன் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஆமக்கறி சாப்பிட்டோம், உடும்பு கறி சாப்பிட்டோம், AK-74 துப்பாக்கியை வச்சு சுட்டேன். அவரால் வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் உண்டு, ஆனால் அவரால் வீழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், அழிந்தவர்கள் என்று ஒருவர் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாமனிதர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எந்த ஆறுல தண்ணி வரலைன்னா என்ன, டாஸ்மார்க் பார்ல தண்ணி வந்தா அவருக்கு போதும், வேற என்ன அவருக்கு பிரச்சனை இருக்குது? ஏன் நீ முதலமைச்சராக? என் கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. இந்த தேசிய நெடுஞ்சாலையை போடுறதுக்கு நாடு இரு பக்கம் இருக்கிற லட்சக்கணக்கான வீட்டை அடிச்சுட்டாங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நாள் முதலமைச்சராக்கி நிறுத்தலாமா? ஐயா விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி நம்ம ஐயா சகாயம் அவர்களினுடைய மறு உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள். என்னங்கடா, நான் ஐயாட்ட சொல்லி மேல மான் நெஸ்டேட் போட்டு ஒரு வழக்க போட்டு விடுங்க. கொடுமையா இருக்கு. சகாயம் எங்க இருக்கிறாரு, இவர் எங்க இருக்கிறாரு? நாய் இருக்கலாங்க, நாய் இப்படிலாம் பொழைக்குமான்னு கூட தெரிலங்க. வாயை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி பொழைக்கிறார் பாருங்களேன். முன்னாடி ஒரு மாதிரி, இப்போ ஒரு மாதிரி, பொய்யுக்கும் புரட்டுக்கும் மாற்றி பேசுறதுக்கும் பிறந்த மறு உருவம் தான் சைமன் செபாஸ்டியன். நம்ம இடும்பாவனம் கார்த்தி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன பதிவுனா, கமல்ஹாசன் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை விமர்சித்து போட்டிருக்காப்புல. அப்துல் கலாம் வீட்டில் இருந்து அரசியல் பயணத்தை தொடங்கினாரு கமல்ஹாசன். காந்தியோடைய பேரன்னு சொல்றாரு, எம்ஜிஆரின் வாரிசுன்னு சொல்றாரு. அடுத்தது பாரதி போல தன்னுடைய முகத்தை மாற்றி புகைப்படம் வெளியிட்டார் கமல்ஹாசன். இப்போ ராஜாஜியிடம் கேட்பது போல் என்னிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு கமல்ஹாசன் சொன்னாரு அப்படின்னு இடும்பாவனம் கார்த்தி சொல்லியிருக்கார். அதனால கமல்ஹாசன் ஒரு குழப்பவாதி மட்டும் அல்ல, வேடதாரியும் கூடன்னு பதிவு போட்டிருக்காப்புல இடும்பாவனம் கார்த்தி. இப்போ இதெல்லாம் பேசுறோம்னு சொன்னா நம்ம தலைவன் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல, பாப்போமா? சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னு. எனக்கு எங்க ஐயா பெரியார் தான். ருக்கோஜாரா வாயில வேற வரல. ஹிந்தி தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது. அது டயலாக் ஏதோ ருக்காஜாரானா வெயிட் பண்ணுங்க அடுத்தது வருதுன்னு அர்த்தம். வாங்க பார்ப்போம். அதே மாதிரி திராவிடம்ன்றது ஒரு மாயை, அதுவும் ஒரு கற்பிதம். நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திராவிடம்ங்கிறது ஒரு மாயையாம். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. என் எண்ணத்தின் வெளிப்பாடுதான் பேச்சு. நான் என் வாயிலிருந்து எப்படி எனக்கு தெரியாம ஒரு வார்த்தை வரும்னு நீங்க நினைக்கிறீங்க?
நாக்கை திருத்த முடியாத ஒரு தமிழன், ஒரு மனிதன் எப்படி நாட்டை திருத்த முடியும்? அதாங்க நான் நிறைய காணொளிகளில் நான் நிறைய சொல்லியிருக்கேன். எப்படின்னா இந்த பேச்சாளர்களுங்க, நாக்கை திருத்த முடியாதவன் எப்படி நாட்டை திருத்துவான் பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாருன்னு. அந்த அந்த கரெக்டாக அந்த ரைமிங் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இவங்களுக்குள்ளெல்லாம் ஒன்றா இருக்கும். யாருக்கு? சாட்டை துரைமுருகன், சைமன் செபாஸ்டியன், இடும்பாவனம் கார்த்தி, இந்த மாதிரி எல்லாருமே பேச்சாளர்கள், அருமையான பேச்சாளர்கள். நல்லா சூப்பராக அவங்களுக்குலாம் ப்ரைஸ் கொடுக்கலாம். நல்லா இந்த வெண்கல கிண்ணி இந்த மாதிரி எதையாவது ஒரு ப்ரைஸை கொடுத்து அவங்கள அனுப்பிவிடலாம். ஆனால் தமிழ்நாட்டை கொடுக்க முடியாது தம்பிகளா. அதாவது என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எனக்கு தெரியாமல் எப்படி வரும்? இப்போது எண்ணத்தின் வெளிப்பாடு தான் பேச்சுன்னு சொல்கிறாப்புல. இதில் எந்த எண்ணத்தை தான் நம்ம எடுக்கிறது? திராவிடன்னு சொன்ன எண்ணத்தையா, இல்லை திராவிடம்ன்றது மாயைன்னு சொன்ன எண்ணத்தையா? இது எண்ணமா இல்லை என்னம்மா? இப்போ இடும்பாவனம் கார்த்திக்கு ஒரு கேள்வி. இப்போ சொல்லுங்க, சைமன் செபாஸ்டியன் ஒரு குழப்பவாதியா இல்லை வேடதாரியா? திராவிடன் சொல்ல நீ யாரு? என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? யாரா நீ திராவிடன்? நான் திராவிடனாடா? ஆமா, நான் இனத்தால் திராவிடன். நாக்பூர் கும்பலுக்கு வேலை பார்க்க போனது இருந்து நம்ம சைமன் செபாஸ்டியன் ரொம்ப மாறிட்டாருங்க. இவர் யார் திராவிடன்னு மரியாதையாக சொன்னது? அவரை வேற பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க ஊருக்குள்ள எல்லாம். திராவிடன்ற மரியாதையான வார்த்தைகள்லாம் இவருக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இவரே ஒரு மேடையில் நான் ஒரு கேடு கெட்டவன், நான் ஒரு வெங்கம் பையன் அப்படின்லாம் சொல்லியிருக்காப்புல. இவர் யாருங்க மரியாதையாக திராவிடன்லாம் சொன்னது? அந்த திராவிடன்னு இவரை சொன்ன நபர்களுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்கள். நானும் கொஞ்சம் முன்னாடி ஆமான்னு சொன்னேன், எனக்கும் சேர்த்து தான் கண்டனங்கள். பார்த்துக்கோங்க, திராவிடன்லாம் சைமன் செபாஸ்டியன் சொல்லக்கூடாது. ஆனால் என் கருத்து என்னன்னா, நான் எனக்கே கண்டனங்கள் பதிவு பண்ணால் கூட சீமான் ஒரு திராவிடன், சைமன் ஒரு திராவிடன் தான். ஏன் தெரியுமா? சைமன் ஒரு மலையாளி, அரசியல் செய்கிறது தமிழ்நாட்டில், கல்யாணம் பண்ணது தெலுங்கு பொண்ணு. இப்படி இவர் வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே திராவிட மொழி குடும்பங்களுக்குள்ள, திராவிடம்ன்ற கான்செப்டுக்குள்ளே தான் வரதுனால சைமன் செபாஸ்டியன் ஒரு திராவிடன் தான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பி வருண்குமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு, டிஐஜியாக ப்ரொமோட் ஆகிருக்கார். இப்போ நாம் தமிழர் தம்பிகள்லாம் பெரும் பதட்டத்தில் இருப்பானுங்க. இத்தனைக்கும் இது பத்தாதுன்னா அவர் ஒரு ஸ்டோரி வேற போட்டிருக்காரு, அவனை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இன்டைரக்ட்லி சைமன், ஏன் டைரக்டாகவே சைமன் செபாஸ்டியனை தான் குறிக்கும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட அவர் மேலே ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ் வழக்கு விசாரணை இன்னைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி அன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. சைமன் செபாஸ்டியன் நேரில் திருச்சியில் ஆஜராகணும். இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதோ. இன்னொரு சம்பவம் தெரியுமா மக்களே? நாம் தமிழருடைய ஒரு முக்கியமான நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கார். எதுக்கு தெரியுமா? பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்காப்ல, அதனால கைது பண்ணியிருக்காங்க. இவர் தாங்க சக்திவேல், இவருடைய பேர். நாம் தமிழர் கட்சியுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறையுடைய மாநில செயலாளர். இந்த லட்சணத்தில் கட்சியில் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்க செஞ்சுக்கிட்டு கட்சிக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் பண்ண தப்புக்கு திமுகன்னு பதறிக்கிட்டு இருந்தானுங்க நாம் தமிழர் சோம்பிகளும் சங்கிகளும். சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.